ஸ்டாலின் அரசு வீட்டுக்கு போக போகுதுன்னு முதன்மையானவரின் வீட்டில் இருக்கும் மாப்பிள்ளை சாரே ரிப்போர்ட்டா கொடுத்திருக்காராம். மாப்பிள்ளை சாருக்கு சொந்தமான பேனா நிறுவனம் நடத்திய முதற்கட்ட சர்வேயில் 100 தொகுதிகளில் திமுக அவுட் என்பது தெரிய வந்திருக்கிறதாம். செல்லும் இடமெல்லாம் 200 வெல்வோம் என பேசி வந்தவருக்கு தேர்தல் காலம் தொடங்கும் முன்னரே 100 தொகுதி அவுட் என்கிற செய்தி பெரிய ஷாக்காக இருந்துள்ளது. மக்களிடையே கடும் அதிருப்தி இருப்பதும் சர்வே ரிப்போர்ட்டில் தெரிய வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட அம்மா மினி கிளினிக், தாலிக்கு தங்கம், விலையில்லா மடிக்கணினி போன்ற திட்டங்களை நிறுத்தியது மக்களிடையே விரக்தியை ஏற்படுத்தி உள்ளது. அனைத்திற்கும் மேலாக கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் என தியாகிகளும் தம்பிகளும் வாரி சுருட்டுவதை பார்த்து திமுக தொண்டர்களே கடுப்பில் இருக்கிறார்களாம். பல தொகுதிகளில் ஸ்டாலின் சொன்னதை செய்யவில்லை என திமுகவினரே பேசி வருகிறார்களாம். தொண்டர்கள் கடும் அதிருப்தியில் இருப்பதை சமாளிக்க பேனா நிறுவனம் சொன்ன திட்டம்தான் உடன்பிறப்பே வா என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். 4 ஆண்டுகளாக தம்பிகளையும் தியாகிகளையும் தலை தூக்கி கொண்டு ஆடிய ஸ்டாலின் தோல்வி உறுதி என தெரிந்ததும் தொண்டர்களை தேடி வருகிறார் என விமர்சிக்கிறார்கள் உடன்பிறப்புகள். தேர்தல் காலம் தொடங்கும் முன்னரே 100 அவுட் என்றால் தேர்தல் நெருங்க மேலும் எத்தனை தொகுதி அவுட் ஆகுமோ என திமுக சீனியர்கள் புலம்புவதாக தெரிகிறது. ஆக மொத்தம் 2011ஆம் ஆண்டு வலுவான கூட்டணி இருக்கிறது என மிதப்பில் இருந்த கருணாநிதி எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தை இழந்ததை போல இப்போது ஸ்டாலின் அதே பாதையில் சென்று கொண்டிருக்கிறார் என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள்.